அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரங்கள் என்பன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பக்கமாக இருக்கோம். கல்லாடா டேம். ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, வாங்க போயிட்டே பேசலாம். ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது ஜப்பானில். அந்த டெக்னிக் என்னன்னா, காடுகளில் பயணிக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற நோய்கள்லாம் குறையும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய உடல் சம்பந்தமான மன சம்பந்தமான நோய்களுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. காரணம் என்னன்னா, நம்ம மனசுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மருந்து எடுத்தால் சரி பண்ண முடியாது. அதனால தான் கோயில்களில், மலைகளில் அந்த காலங்களில் கோயில்கள் நம்ம முன்னோர்கள்லாம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து அல்லது அறுவடை காலங்கள்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, அவங்க வந்து கோயில்களுக்கெல்லாம் வந்து மலை பிரதேசங்களில் நமக்கு நிறையா போவாங்க. இப்போது இதே போல் இடங்களுக்கு, வனங்களுக்கு நம்ம செல்லும்போது என்ன ஆகும்னா, நம்ம மனசு அமைதியாகும். இந்த பசுமை பரப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, மறைமுகமாக இன்டைரக்டா நமக்கு உள்ள என்ன ஆகும்னா ஒரு மகிழ்ச்சி, ஆக்சிடோசின் மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஹார்மோன்ஸுகள்லாம் நமக்கு சுரக்கிறதன் காரணமாக நமக்கு என்ன செய்யணும், உடல்ல நிறைய மகிழ்ச்சி உண்டாகும், மனக்கவலை தீரும். இதுதான் இந்த ஃபாரஸ்ட் பாத்திங் சொல்றது. ஜப்பான்ல ஒரு பிரபலமான மெத்தடு. மூலிகை செடிகள் மற்றும் அடர்ந்த காடுகளுக்குள்ள இந்த பேஷண்ட்டை என்ன செய்யறாங்க, உள்ள கொண்டு போறாங்க. உள்ள கொண்டுட்டு போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றது மூலயமா நிச்சயமா ஒரு நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத அவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் பாத் டெக்னிக் மூலயமா நாமளும் இந்த மாதிரியான இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி நோய் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். காரணம் என்னன்னா, நாம் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலை இந்த மாதிரியான வனங்களுக்கு செல்லும்போது இந்த மாதிரி நமக்கு உள்ளார்ந்த ஒரு சக்தி, ஒரு பிரேக்கப், ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கிற ரெகுலரான வாழ்வியல்ல இருந்து ஒரு சின்ன இடைவெளி எடுக்கும்போது நமக்கு இன்னும் புத்துணர்ச்சியாக, இன்னும் வேகமாக ஒரு விஷயத்தில் செயல்பட முடியும். அந்த வகையில் நம்மளே புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான் இது. வனங்களுக்கு இதே போல் காடுகளுக்கு பயணிங்க. வனப்பரப்பை நம்ம வந்து பாதுகாக்கணும். அந்த முறையிலேயே நம்ம போகும்போது வனங்களை பாதுகாக்கிற ஒரு சிந்தனையோடையும், வனத்தில் இருக்கிற உயிர்களை தொந்தரவு பண்ணாமலும் ஒரு வாழ்வியலை மேற்கொண்டால் நிச்சயம் நம்மளால் நல்ல வாழ்வியலை மேற்கொள்ள முடியும். நீங்களும் இந்த வாழ்க்கையை அனுபவிங்க. நான் உங்கள் மரங்கள் என்பன் முத்துகிருஷ்ணன்.